அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதலில் உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 1.3 மில்லியன் லைக்ஸ் வந்து விட்டது. கிட்டத்தட்ட வந்து 80,000 ஃபாலோவர்ஸ் டிக்டாக்ல இருக்காங்க. அதுக்கு என்னுடைய மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே தளத்தில் வந்து இன்னொன்று விஷயத்தை சொல்ல முற்படுறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விருப்பப்பட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்பு கொள்ள விருப்பப்பட்டா, தயவு செய்து எனக்கு தெரிவுபடுத்தாமல் ஒரு வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கணும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு. அது மட்டும் கிடையாது, உங்கள் புகைப்படம் நான் பார்க்கணும். உங்கள் புகைப்படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும். நான் யார் கூட பேசுகிறேனோ எனக்கு தெரியணும். நீங்கள் வெகு தூரம் இருந்தீங்கன்னா, சிங்கப்பூர் தவிர்த்து நீங்கள் வெகு தூரம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேணால் ஒரு ஹாய் ஹலோ சொல்லுவேன் ஒழிய வந்து தொடர்ந்து பேசுகிறதுக்கு எனக்கு உண்மையிலே நேரம் கிடையாது. சரியா? ஏன்னா நான் படிக்கிறேன், பல ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது, சில பல வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறனால தொலைதூரம் இருக்கிற உறவுகளுக்கு வந்து எனக்கு உண்மையிலே நேரம் கிடையாது. தினம்தோறும் வந்து மெசேஜை பார்த்துக்கிட்டு ஃபோனே பார்த்துக்கிட்டு என்னால் அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. சரியா? மனதார சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் நான் உங்கள் நாடுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு வரேன், தஞ்சைக்கு வரேன், மதுரைக்கு வரேன், இல்லை லண்டனுக்கு வரேன், மால்டீவ்க்கு வரேன், ஹாங்காங் வரேன், அந்த மாதிரி வரதா இருந்தால் நான் ஃபேஸ்புக்கில் முன்கூட்டியே போட்டுறேன். அப்போ நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் நாடுக்கு நான் வரும்போது கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூருக்கு வரதா இருந்துச்சுன்னா, எல்லாமே கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம ஒரு காஃபிக்கு மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அது மட்டும் கிடையாது, என்னை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கையோட பரிமாறுதல் வந்து நிறையா இருக்கும். அது சில விஷயங்கள் எனக்கு நடந்தது, சில விஷயங்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க நபர்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், சில விஷயங்கள் நான் வகுப்பில் கற்றுக்கிட்டேன். ஒரு 2 பேரே சார்ந்து கிடையாது. இது நான் பொதுவாக என் கருத்துக்கள் எல்லாம் நான் பொதுவாக சொல்கிற கருத்துக்கள் தான். அது உங்களை பாதிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் அது வந்து உங்களை மிகைப்படுத்துது, உங்களை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருதுன்னா இறைவனுக்கு நன்றி. சரியா? எல்லாமே ஹரி ஹோமோடைய செயல் தானே. வாழுங்க, வாழ விடுங்க. அன்பே சிவம். அன்பு தொல்லை கிடையாது.